அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வேலிருக்க பைமை சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நினைத்தாலே முத்தி தரக்கூடிய திருவண்ணாமலையினுடைய சிறப்புகளை பற்றி தான் ஒரு தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்களாக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான தகவல்களை தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை தலம் பார்த்திங்கன்னா பல்வேறு சிறப்புகளை கொண்டே இருக்குதுன்னே சொல்லலாங்க. இந்த மலையினை பெயரை அடிக்கடி நாம் சொல்லி வருவதன் மூலம் பார்த்திங்கன்னா 5 எழுத்து கோடி முறை உச்சரிப்பதற்கு சமன்னு புராணங்களில் சொல்லியிருக்காங்க. சுமார் பார்த்திங்கன்னா 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு பெருமை கொண்ட தலந்தாங்க திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுமே. இந்த கோயிலுடைய கோபுரம் மட்டும் 9 தலங்களை கொண்டதாக இருக்குது. 6 பிரகாரங்கள்னு 142 சன்னதிகள் இருக்குதுங்க. 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும் அமைஞ்சிருக்குது. அதன் அடியிலே பார்த்தீங்கன்னா பாதாள லிங்கம், அதாவது ராமணன் தவம் செய்த இடமும் அமைஞ்சிருக்குதுங்க. 43 செப்பு சிலைகள் இருக்குதுங்க. திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம்னு அனைத்துமே அமைந்த ஒரு கோவிலாக இந்த மலை அமைஞ்சிருக்குது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்கள் கோவிலில் உள்ளேயே அமைந்திருக்குதுங்க. சிவபெருமானே லிங்கோத்பவராக காட்சி கொடுத்த தலமும் இதுதாங்க. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகவுமே, திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும் காட்சியளித்திருக்காரு. துவாபர யுகத்தில் பார்த்தீங்கன்னா தாமிர மலையாகவும், இந்த கலியுகத்தில் தாங்க கல் மலையாக காட்சியளிக்கிறாரு. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா 2688 அடி உயரம் கொண்டதாக இருக்குதுங்க. கிரிவல பாதையினுடைய தூரம் மட்டும் 14 கிலோமீட்டர் உடையதுங்க. இந்த பாதையில் பார்த்தீங்கன்னா 20 ஆசிரமங்கள்னு 360 தீர்த்தங்களும் இருக்குது. பல சன்னதிகளும் அஷ்டலிங்கங்களும் வழியில் நீங்கள் சென்று தரிசிக்கலாங்க. இந்த மலையை நீங்கள் ஒவ்வொரு இடத்துல சென்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகை தரிசனமாக மொத்தமாகவே 27 வகை தரிசனத்தை நீங்கள் கண்டு மகிழலாங்க. உமைக்கு இடபாகம் கொடுத்து சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வராக காட்சி அளித்த தலமும் இதுதாங்க. கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் தாங்க 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுதுங்க. 7 அடி உயரமுள்ள செப்பு கோப்பரையில் பார்த்தீங்கன்னா தீபம் ஏற்றுகிறாங்க. 3 டன் பசு நெய்யும் 1000 மீட்டர் காடா துணி திரியும் பயன்படுத்துகிறாங்க. 2 கிலோ கற்பூரம் இட்டு தாங்க தீபத்தை ஏற்றுறாங்க. இந்த தீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒளியானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவங்களுக்கு கூட கண்டு தரிசிக்கும் வகையில் வெளிச்சத்துடன் எரியுதுங்க. இந்த மலையினுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா கௌரி நகர்னு, தேக நகர், அண்ணாமலை, அண்ணா நாடு, அண்ணாவூர், அருணாச்சலன்னு, சிவலோக நகர்னு, வாயு நகர், அறிவு நகர், தூய்மை நகர்னு பல்வேறு பெயர்களில் அண்ணாமலையார் கோவிலில் சிறப்பாக குறிப்பிட்டுறாங்க. பிரம்மனாலுமே விஷ்ணுவாலும் பார்த்தீங்கன்னா அடியையும் முடியும் நெருங்க முடியாத நெருப்பு மலை என்பதால் அண்ணாமலை என பெயர் வந்திருக்குதுங்க. கைலாயத்தில் லிங்கம் இருப்பதால் எவ்வளவு சிறப்போ அதே போல தாங்க லிங்கமே மலையாக இருப்பதால் திருவண்ணாமலையும் சிறப்பாக பார்க்கப்படுது. இந்த மலையில மிக பெரும் புனிதமாக பார்க்குறாங்க. இதை தாங்க சிவலிங்கமாக கருதி சித்தர்கள் வழிபடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சித்தர்கள், ஞானிகள், முனிவர்கள் எல்லாம் வழிபட்டுவாங்களா. சிவபெருமானுடைய பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாக பார்க்கப்படுதுங்க. நால்வராலும் பாடப்பட்ட தலமும் இதுதாங்க. எங்கிருந்து நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா முத்தி கொடுக்க தலம் தாங்க திருவண்ணாமலை தலமே. இந்த தலத்தில் தாங்க திருப்புகழ், கந்தர் அனுபூதினு, திருவெம்பாவைன்னு, திருவம்பானின்னு, அருணாச்சல அஷ்டாகன்னு போன்ற புனித நூல்களும் பிறந்திருக்குதுங்க. திருவண்ணாமலை தலத்தினுடைய புகழ் உலகம் முழுதும் இருக்குதுங்க. மூர்த்தி, தலன்னு, தீர்த்தன்னு 3 வகை சிறப்புகளை கொண்ட தலந்தாங்க இது. பிரம்மன் திருமாலுடைய ஆணவம் அடித்த தலமாக பார்க்கப்படுது. அர்த்தநாரீஸ்வரர் கோலம் கொண்ட தலமும் இதுதாங்க. கார்த்திகை தீபத்தினுடைய மூலத்தலமாக அமைஞ்சிருக்குது. ஆதார தலங்களில் இது மணிப்பூரக தலங்கள். இந்த தல உச்சியிலங்க ஏற்றப்படும் மகாதீபம் உலக புகழ்பெற்ற தலமாக சொல்லப்படுது.
9 கோபுரங்கள் கொண்டிருக்குது. கோபுரங்களை நிறைந்த ஆலயம் இதுதாங்க. இந்த ஆலயத்தில் உள்ளே 6 பிரகாரங்கள்னு 142 சன்னதிகள்னும் 22 பிள்ளையார்கள் 306 மண்டபங்கள்னு 1000 தூண்கள் கொண்ட 1000 மண்டபமும் அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலில் பார்த்தீங்கன்னா மிக பழமையான திருவண்ணாமலை ஆர்கேயன் காலத்து எதுன்னு சொல்லுவாங்க. இந்த காலம் பார்த்தீங்கன்னா 200 கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக பார்க்கப்படுது. இந்த காலத்திலேயே திருவண்ணாமலை தோன்றிவிட்டதுன்னு சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்களுமே. திருவண்ணாமலையில் வயது இவர்கள் பார்த்தீங்கன்னா 260 கோடி ஆண்டுகள்னு மதிப்பிட்டிருக்காங்களாம். முதல் கணக்கெடுப்பின்படி பார்த்தீங்கன்னா மலையினுடைய உயரம் மட்டும் 2665 அடியும் உலகம் தோன்றிய காலத்தில் இருந்தே இந்த மலை உள்ளதாக தல வரலாறு மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம். கிருத யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேத யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவார யுகத்தில் தங்க மலையாகவும், கலியுகத்தில் கல்மலையாகவும் காட்சியளிக்குதுங்க. திருவண்ணாமலை தலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமே பௌர்ணமியில் தாங்க ஏராளமே பேர் பக்தர்கள் கிரிவலம் வருவாங்களாம். அதுவுமே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழியில் எல்லா நாட்களுமே வலம் வருவாங்க. மிகச்சிறந்த மாதங்கள்னு சொல்கிறாங்க. இறைவனை தியானித்தபடி தாங்க அண்ணாமலைக்கு அரோகரா என்ற மனதில் சொல்லியபடியே நடக்கணுங்க. மலையை பார்த்து கைகூப்பி வணங்கி வழிபடணும். தினமுமே கிரிவலம் வரலாங்க. பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது மிகவும் சிறப்பான பலன்களை ஏற்படுத்துங்க. கொடிக்கம்பம் அருகே பார்த்தீங்கன்னா செந்தூர விநாயகர் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறாரு. ஆஞ்சநேயருக்கு செந்தூரம் பூசி அலங்கரிப்பது வழக்கம். ஆனால் திருவண்ணாமலையில் விநாயகருக்குன்னு செந்தூரம் பூசுகிறாங்க. சம்பத்தாசுரன் என்னும் அசுரனை தாங்க விநாயகர் வதம் செய்தபோது அவனது இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் உருவாகி கொண்டே இருந்திருக்காங்க. எனவே விநாயகரும் அவரது இரத்தத்தை உடலில் பூசிக்கொண்டிருக்காரு. இதன் அடிப்படையில் தாங்க சித்திரை பிறப்புன்னு, விநாயகர் சதுர்த்தி, திரு கார்த்திகை தீபம்னு போன்ற முக்கிய 4 நாட்களில் விநாயகருக்கு செந்தூரம் தூசி வழிபடுறாங்க. அண்ணாமலையார் கோவிலில் அருகிலே பார்த்தீங்கன்னா கிளிகோபுரம் அமைஞ்சிருக்குது. தீப தரிசன மண்டபமும் இருக்குதுங்க. மங்கையர்க்கரசி அம்மையார் என்பவர் இந்த மண்டபத்தை 1202ஆம் ஆண்டில் எழுப்பியிருக்காங்க. இந்த மங்கையர்க்கரசி மண்டபம்னு சொல்லுவாங்க. இங்கு தாங்க தீபம் ஏற்றும் முன்பு பஞ்சமூர்த்திகள் எழுந்தருள்வாங்களாம். திருவண்ணாமலை திருப்புகழ் புலவர் அருணகிரியருக்கு கைகளில் 6 விரல்கள் இருந்திருக்குது. இவர் ஆறுமுக பக்தர் என்பதால தாங்க இந்த ஆறுமுகனே அவருக்கு அப்படி கொடுத்தான் போலவோ. அவர் கால்களை சற்று உயர்த்தி ஏங்கி நடப்பார். அந்த நடை பார்த்தீங்கன்னா மயில் போல இருக்குமாங்க. முருகனின் வாகனத்தை இது நினைவுபடுத்துதுங்க. இங்கே தாங்க முருகப்பெருமான் இளைஞர் என்னும் பெயரில் 3 இடங்களில் வணங்க பெறுவீங்க. அருணகிரியுடன் சவால் விட்டான் சம்பத்தான். அதற்காக தாங்க முருகன் அருணகிரிக்கு காட்சியளித்திருக்காரு. இவர் தாங்க கம்பத்தினையார் என்ற பெயரில் வளைகாப்பு தூண் மண்டபத்தில் நீங்கள் காட்சி பார்ப்பீங்க. அருணகிரி வள்ளலால கோபுரத்தில் மீதேறி கீழே குதித்து உயிர் விட முயன்றிருக்காரு. தடுத்தாட்கொண்டு அருள் புரிந்து திருப்புகழ் பாட வைத்திருக்காரு கோபுரத்தினையாருமே. ஆலயத்தின் உள்ளே பார்த்தீங்கன்னா சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தன்னு 2 பெரிய குளங்கள் இருக்குதுங்க. திருவண்ணாமலையில் உள்ள ரமணர் ஆசிரமம் அருகே இருக்கக்கூடிய தீர்த்தத்தை அகத்திய தீர்த்தம்னு சொல்லுவாங்க. இங்கு இருக்கும் இடத்தினுடைய பெயர் பாலக்கோத்துங்க. இதில் வசிக்கும் மீனினுடைய பெயர் பார்த்திங்கன்னா செல்லா காட்சின்னு சொல்லப்படுது. இப்படி ஒரு பெயர் வைக்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்து மீன் சாமி அபூர்வ இன சாமின்னு பதில் மட்டும்தாங்க கிடைக்கிது. அண்ணாமலையினுடைய முக்கிய நேர்த்திக்கடன்களில் ஒன்று பார்த்திங்கன்னா கருப்பு தொட்டில் தாங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இங்கு கிரிவலம் வருவாங்களாம். தங்களுக்குடைய மகப்பேறு வாய்ந்தா அந்த குழந்தையை பார்த்திங்கன்னா கருப்பு தொட்டிலில் இட்டு தாங்க கிரிவலம் அண்ணாமலையரை தரிசிக்க வருவதாக வேண்டிக் கொள்வாங்க. இவ்வாறு செய்தாங்கன்னா இன்னும் பல இனிய குழந்தைகளை அந்த தம்பதிகளும் பெறுவாங்க. தேரோட்ட நாளில் ஏராளமான பக்தர்கள் கருப்பு தொட்டில் கட்டி நேர்த்தி கடனை நிறைவேற்றி செல்வாங்க. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் பார்த்தீங்கன்னா 10 நாட்கள் நடைபெறுகின்ற சித்திரை வசந்த உற்சவ விழாவானது கடந்த 1ஆம் தேதி தொடங்கியிருக்குது. இதையடுத்து பார்த்தீங்கன்னா விழா நாட்களில் 1ஆம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரையுமே கோவிலில் இரவு மண்டகப்படி நிகழ்ச்சியும் நடைபெற்றிருக்குது.
இந்த பதிவில் திருவண்ணாமலை தலத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான பதிவினை தெரிஞ்சுக்கொண்ட இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் வேலியிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.